கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கூட பேசுகிற காரியம் வந்து கீழ்ப்படிதல். அதாவது நம்முடைய தேவன் வந்து அவருக்கு கீழ்ப்படியும்படியாக விரும்புகிறார். அதன் மூலமான ஒரு வசனத்தை இந்த நாட்களில் நம்ம கூட இடைப்படுகிற காரியமாக, அதாவது லூக்கா 17:13 சொல்லப்பட்டிருக்குது. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். யாருன்னா, ஒரு கிராமத்தில் குஷ்டரோகம் உள்ளவர்களாக ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இயேசுவை வந்து எங்களுக்கு இறங்கும் எங்கள் விதமாக அறிக்கை பண்ணுவாங்க. இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அதாவது ஒரு குறையோட வந்திருக்காங்க. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் போய் ஆசாரியர்கிட்ட உங்களை காணிங்க. அவங்க வந்து அதை அப்படியே கீழ்ப்படிந்து அவர்கிட்ட கேட்கல, அந்த நீங்கள் குணமாக்கல, அவங்ககிட்ட போய் எப்படி நான் காணிக்கிறது, எனக்கு ஒரு நோய் இருக்குது, குஷ்டரோகம் இருக்குது, எப்படி போய் அப்பா நான் காணிக்கிறது என்ற விதமான எந்த அறிக்கையும் கிடையாது. அவங்க கடந்து போனாங்க. ஆசாரியர்களை பார்க்கும் வண்ணமாக போகும் பட்சமாகவே அவர்கள் குணமானாங்க. அதே நேரத்தில் அடுத்தது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 10 பேர் குணமானாங்க. ஒருவர் மாத்திரம் வந்து இயேசுட்ட வந்து, ஆண்டவரே நான் குணமாயிட்டேன், நன்றி ஆண்டவரே என்கிற விதமாக சொல்லுவார். இயேசு கேட்பார், மீதமுள்ள 9 பேரை எங்கே? அவர் வந்து சொன்ன பிரகாரமாகவே அவர்கள் கீழ்ப்படிந்தாங்க, அதிசயத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே நேரத்தில் அதிசயத்தை பெற்றுக்கொண்டவர்களில் மீதி 9 பேர் எங்கே என்கிற விதமாக கீழ்ப்படிதலை தான் அவர் விரும்புகிறாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியணும் என்கிற விதமாக விரும்புவோம். அதே நேரத்தில் நம்மளுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படிந்தால் சடுதியில் அந்த குஷ்டரோகம் உள்ளவர்கள் வந்து அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியும் பட்சத்தில் எத்தனை வருஷம் பாடுகளாக இருந்திருக்கும், அந்த நோய் வந்து எத்தனை வருஷம் பாடுகளாக இருந்திருக்கும், போகும் பட்சமாகவே சந்திக்க ஆழ்ந்த வேலை போகும் பட்சமாகவே குணமானாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம குணமாகும்படியான காரியங்கள் நிறைவேறணும்னா நம்மளுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கும்படியான காரியத்தை நிச்சயமாகவே சுதந்திரிக்கும்படியாக நடத்துவார். கீழ்ப்படிவோம். ஆமென்.